இந்த வர்த்தக சங்கம் மறுபடியும் அவர்கள் கூடி அதனுடைய உறுப்பினர்கள் பொத்துவில் டவுனிலே இருக்கின்ற சகல கடைகளையும் பிரதிநிதித்துவப்படுத்துகின்றவர்கள் அதில் உள்வாங்கப்பட்டிருக்கிறார்கள். மரக்கறி கடையாக இருக்கலாம், இறைச்சி கடையாக இருக்கலாம், அதே போன்று புடவை கடையாக இருக்கலாம், நகைக்கடையாக இருக்கலாம். எல்லா கடைகளுக்கு சார்பாகவும் ஒவ்வொருவரும் நிர்வாக உறுப்பினராகவோ பதவி வழி உத்தியோகத்தராகவோ அதிலே உள்வாங்கப்பட்ட நிலையில் இந்த புதிய வர்த்தக சங்கம் கூடி இந்த சாப்பு சட்டம் அமுல்படுத்துவது தொடர்பாக எங்களுக்கு அவர்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் 2-3 தினங்களுக்கு முன்பதாக இந்த புதிய வர்த்தக சங்கத்தோடு மீண்டும் பிரதேச சபை பேசி அந்த முடிவுகள் எங்களுடைய கௌரவ உறுப்பினர்களிடம் உரையாடப்பட்டு அந்த முடிவுகளின் பிரகாரம் பொத்துவிலே சாப்பு சட்டத்தை வருகிற 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அமுல்படுத்துவது என்பதான ஒரு தீர்மானம் இப்பொழுது எடுக்கப்பட்டிருக்கிறது. அதனை அறிவிக்கின்ற பத்திரிகையாளர் சந்திப்போம். இதை நாங்கள் எவ்வாறு அமுல்படுத்தப் போகிறோம் என்றால், இதிலே எங்களுக்குள் பேசப்பட்ட உடன்பாடுகள், எட்டப்பட்ட உடன்பாடுகளின் அடிப்படையிலே இந்த சாப்பு சட்டமானது பொத்துவில் பிரதான வீதி சிங்கள பாடசாலையிலிருந்து பொத்துவில் பிரதேச செயலகம் டிஎஸ் வரையிலுமான அந்த டிஎஸ் ஆஃபீஸ் வரையிலுமான அந்த பிரதான வீதி முழுக்கவுமே இந்த சாப்பு சட்டம் அமுலில் இருக்கும். பொத்துவில் பொதுச்சந்தை தொடக்கம் அல் நஜாத் பள்ளி வரையிலான அத்தனை கடைகளும் இந்த சட்டத்திற்குள் உள்வாங்கப்படுகிறது. பொத்துவில் பொதுச்சந்தை தொடக்கம் எங்களுடைய சட்டாம்பியார் சந்தி வரையிலுமான இடங்கள் இதில் உள்வாங்கப்படுகிறது. பொத்துவில் பொதுச்சந்தை தொடக்கம் முர்சானா சந்தி வரையிலும், முர்சானா சந்தி உட்பட அனைத்து கடைகளும் இந்த சட்டத்திற்குள் உள்வாங்கப்படுகிறது. அதேபோன்று பொத்துவில் பிரதான வீதி சுற்று வட்டாரத்திலிருந்து போலீஸ் நிலையம் வரையிலுமான இடங்களும் இந்த சட்டத்தின் மூலமாக உள்வாங்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் இந்த சாப்பு சட்டத்திற்குள் எடுக்கப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையிலே மருந்தகங்கள் மற்றும் மருந்து விற்பனை நிலையம் அதே போன்று எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு இந்த சாப்பு சட்டத்திலிருந்து ஒரு விலக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது ஃபார்மசிகளும் எங்களுடைய எரிபொருள் நிரப்பு நிலையங்களையும், ஏனென்றால் இந்த ஊருக்கு பல பேர் வருவார்கள் போவார்கள், எனவே அவர்கள் இங்கே எரிபொருள் இல்லாமல் போக முடியாது. அதே போன்று ஃபார்மசி என்பது ஒரு நோயோடு சம்பந்தப்பட்ட விடயம். ஃபார்மசிகள் திறக்கலாம், எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் திறக்க முடியும். அதே போன்று உணவகங்கள் மற்றும் பழக்கடைகளுக்கான ஒரு விசேடமான ஒரு சலுகை இந்த சாப்பு சட்டத்தில் வழங்கப்படுகிறது. அதாவது பிற்பகல் 1:30 மணியிலிருந்து, அதாவது வெள்ளிக்கிழமைகளில் காலை வேளையில் எவருமே இந்த கடைகள் திறக்க முடியாது. பிற்பகல் 1:30 மணியிலிருந்து உணவகங்களும் பழக்கடைகளும் திறக்கலாம். இவைகள் இரண்டும் நீங்களாக வேறு எந்த கடைகளும் திறக்கப்பட முடியாது என்பதான ஒரு தீர்மானத்தை புதிய வர்த்தக சங்கத்தோடு ஒரு உடன்பாடாக எட்டப்பட்டு அதை இப்பொழுது வருகிற 13ஆம் தேதியில் அமுல்படுத்துவதற்காக நாங்கள் எண்ணியிருக்கின்றோம். அது தொடர்பான ஒரு அறிவிப்பை தான் இன்றைய இந்த பத்திரிகையாளர் சந்திப்பிலே நாங்கள் உங்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துகின்றோம். எனவே பொத்துவில் பொதுமக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் இந்த சாப்பு சட்டம் அமுலில் இருக்கும். எனவே இவ்வாறான ஒரு நிலைமைகளை நீங்கள் புரிந்து கொண்டு, இதற்கு முன்பும் பொத்துவிலில் சாப்பு சட்டம் அமுலில் இருந்திருக்கின்றன. இன்றும் எமது பொத்துவில் தவிர ஏனைய பிரதேசங்களில் சாப்பு சட்டம் அமுலில் இருக்கின்றன. ஒவ்வொரு பிரதேசத்திலும் ஒவ்வொரு தினம் இருக்கின்றது. எமது பொத்துவிலில் தற்போதைக்கு வெள்ளிக்கிழமை தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே வெள்ளிக்கிழமை சந்தையிலே காலையிலே நீங்கள் எந்த ஒரு பொருளையும் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதை பொதுமக்கள் புரிந்து கொண்டு நீங்கள் வியாழக்கிழமை மாலையிலேயே உங்களுடைய அனைத்து பர்ச்சேசிங்கையும் செய்து முடிக்க வேண்டும் என்கின்ற ஒரு அன்பு கட்டளையை நாங்கள் விடுக்கின்றோம். இதற்கு முன்பும் இந்த நடைமுறை இருந்திருக்கின்றது. வியாழக்கிழமை இரவு 12 மணி வரையிலும் வியாபாரம் நடந்திருக்கின்றது. எனவே வெள்ளிக்கிழமை விடுமுறை என்பது கடை உரிமையாளர்களுக்கு மாத்திரமல்லாமல் கடையில் பணிபுரிகிற ஊழியர்கள் வரையிலும் இந்த சட்டத்தின் மூலமாக அவர்களுக்கான ஒரு ஓய்வு விடுமுறை கிடைக்கப்பெறுகிறது. உண்மையிலே லேபலோ தொழிலாளர் சட்டத்தை நாம் எடுத்து பார்க்கிற போதும் பணிபுரிகிற ஊழியர்களுக்கு விடுமுறை வழங்கப்பட வேண்டும். அவர்களுடைய விடுமுறை நாட்களில் பணிபுரிபவர்களுக்கான மேலதிக ஊதியங்கள் வழங்கப்பட வேண்டும். அதே போன்று அவர்களுக்கான இபிஎஃப், இடிஎஃப் என்று நிறைய சட்டங்கள் இருக்கின்றன. இந்த சட்டத்திட்டங்கள் சரிவர பின்பற்றப்பட வேண்டும். எனவே அந்த ஓய்வை நாங்கள் கட்டாயப்படுத்தும் விதமாக, அதனை அவர்களுக்கு அந்த உரிமையை எடுத்துக் கொடுக்கும் விதமாகத்தான் இந்த சாப்பு சட்டம் என்ற விவகாரம் இப்பொழுது கையில் எடுக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் எல்லோருக்கும் தெரியும், இந்த கோரிக்கை கூட உங்களுடைய வர்த்தகர்கள், இந்த கடைகளில் பணிபுரிகின்றவர்களுடைய இடத்திலே இருக்கின்ற ஊழியர்களினுடைய கையொப்பமிடப்பட்ட கடிதங்கள் 1-2 அல்ல, பல கடிதங்களினூடான கோரிக்கைகளின் அடிப்படையில் தான் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. எனவே பொதுமக்கள் வெள்ளிக்கிழமைகளை தவிர்த்து வியாழக்கிழமையுடன் உங்களுடைய பர்ச்சேசிங், நீங்கள் கொள்வனவு செய்வதை எல்லாம் நீங்கள் செய்து கொள்ளுங்கள்.